வணக்கம். மிஸ்டர் எக்ஸ்னு ஒரு புது ஸ்பை த்ரில்லர் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க படம் பார்க்கலாமா வேண்டாமான்னு. வாங்க சினி உலகம் என்ன சொல்லுதுன்னு டீட்டெயிலா பார்த்து ஒரு முடிவுக்கு வரலாம். சரி, முதல்ல படத்தோட கதை என்னன்னு பாத்திரலாம். ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பை த்ரில்லர்னு சொல்றாங்களே, அப்படி என்னவா இதுல பெரிய விஷயம் இருக்கு? வாங்க பாப்போம். சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் படத்தோட ஒன்லைன். இந்தியா அமெரிக்கா சேர்ந்து ஒரு டெஸ்ட் பண்ணும்போது ஒரு நியூக்ளியர் டிவைஸ் மிஸ் ஆயிடுது. பல வருஷம் கழிச்சு அது கிடைக்குது. அப்பதான் ஒரு பயங்கரமான புது மிஷன் ஆரம்பிக்குது. அதாவது கதை இப்படிதான் ஆரம்பிக்குது. ஒரு பனிப்புயல்ல ஒரு பெரிய அணு ஆயுதம் காணாம போகுது. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ரஷ்யாவும் பாகிஸ்தானும் அதை திருட ஒரு பிளான் போடுறாங்க. விஷயம் தெரிஞ்சதும் நம்ம இந்தியாவோட டாப் ஏஜென்ட்ஸ் அதை மீட்க கிளம்புறாங்க. ஸோ இந்த 3 விஷயமும் ஒன்னு சேரும்போது பல நாடுகள் நடுவுல ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்குது. சரி, இவ்ளோ பெரிய ஒரு மிஷன், இதுல யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்க்க வேணாமா? வாங்க அந்த ஸ்டார் கேஸ்ட பத்தி பார்க்கலாம். இந்த படத்துல ஆர்யா ஒரு மிரட்டலான ரா ஏஜென்ட்டா வராரு. கௌதம் கார்த்திக் ரொம்ப நீட்டா அடக்கமான ஒரு நடிப்பை கொடுத்திருக்காரு. அவங்களோட மஞ்சு வாரியர் அடடா ஒரு டஃப்பான குரூப் லீடரா நிஜமாவே மனசுல நிக்கிறாங்க. அப்புறம் சரத்குமார் ஒரு முக்கியமான சீனியர் ஏஜென்ட் ரோல்ல வராரு. இவங்க மட்டும் இல்ல, ரைசா வில்சன், அதுல்யா, அனேகான ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு. ஓகே, கதைக்கரு சூப்பரா இருக்கு. பெரிய ஸ்டார் காஸ்டும் இருக்காங்க. அப்ப படம் ஹிட்டா இல்லையா? இதுதான் இப்ப நம்ம எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி. வாங்க சினி உலகம் விமர்சனம் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா அலசலாம். இப்போதாங்க விமர்சனத்தோட முக்கியமான கட்டத்துக்கே வரோம். அதாவது பேப்பர்ல இருந்த ஐடியாவுக்கும் ஸ்கிரீன்ல வந்த அவுட்புட்டுக்கும் என்ன வித்தியாசம்? வாங்க பார்க்கலாம். விமர்சனம் என்ன சொல்லுதுன்னா, படத்தோட டெக்னிக்கல் சைடு, அதாவது கேமரா ஒர்க், மியூசிக் எல்லாமே செம்மையா இருக்கு. ஆனா கதை நகர்ற விதம் தான் கொஞ்சம் பழசா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. நிறைய ஸ்பை படங்கள்ல நாம பார்த்த அதே மாதிரி தான் இதுலயும் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது படத்துல நிறைய ட்விஸ்ட் வைக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த ட்விஸ்ட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அடுத்து இதான் நடக்க போகுது அப்படின்னு நம்மளால ஈஸியா யூகிக்க முடியுதான். அதனால அந்த த்ரில் ஃபீலே கிடைக்கலன்னு சொல்றாங்க. இப்போ இந்த டேபிள பாருங்களேன். இதுதான் படத்தோட ஒரு கம்ப்ளீட் பிக்சர். ஒரு பக்கம் படத்தோட அடிப்படை கதை, நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸ், இன்டர்வெல், கிளைமேக்ஸ் சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, திரைக்கதையில சுவாரஸ்யமே இல்ல. ட்விஸ்ட் எல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியுது. ஒரு விறுவிறுப்பே இல்லாம போகுது. இதுதான் இந்த படத்துல இருக்கிற பெரிய முரண்பாடு. சரி, இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசியா சினி உலகம் இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுத்திருக்காங்க, அவங்களோட ஃபைனல் வேர்டிக்ட் என்னன்னு பாத்துடலாம் வாங்க. சோ எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து சினி உலகம் இந்த படத்துக்கு கொடுத்திருக்கிற ஃபைனல் ரேட்டிங் 5க்கு 2.5 ஸ்டார். மொத்தத்துல மிஸ்டர் எக்ஸ் ஒரு ஐடியாவை கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா அதை படமா பார்க்கும்போது அந்த சுவாரஸ்யம் மிஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த ஒரு வரி மொத்த விமர்சனத்தையும் தெளிவா சொல்லிடுது. ஆக ஒரு அருமையான கான்செப்ட். ஆனா அதை திரைக்கு கொண்டு வந்த விதத்துல சில குறைகள். இதுதான் சினி உலகத்தோட பார்வை. இப்போ முடிவு உங்க கையில தான். இந்த அலசல பார்த்த நீங்க மிஸ்டர் எக்ஸ் படம் பார்க்க போறீங்களா இல்லையா? இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம்.